இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பருக்கும், கமல் அவர்களுக்கும், பாரதி அவர்களுக்கும், பாக்யராஜ் அவர்களுக்கும், பார்த்திபன் அவர்களுக்கும், சித்ரா லட்சுமணன் அவர்களுக்கும், ராஜ்கண்ணன் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஒரு 36 ஆண்டுகளான பிறகு இந்த 16 வயது நிலை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் அப்போ தான் கேட்டுட்டு இருந்த வாதிக்கிட்ட, இந்த 16 வயதில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ நம்ம பண்ணலை. கோயம்புத்தூரில் தான் ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 16 வயதில் படம் பற்றி நிறைய விஷயங்கள் இப்போது சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த சம்பள விஷயங்கள் பற்றி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாமே. எனக்கு அந்த 16 வயதில் ப்ரொடியூசர் ராஜ்கண்ணன் அவர் கமல்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அது என்னமோ தெரியாது, என்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. என்கிட்ட அவர் எனக்கு கால் ஷீட்டு கேட்டு எனக்கு ஞாபகமே கிடையாது. கால் ஷீட்டை அவர் கேட்டதே கிடையாது. ஸோ திடீர்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் ஒரு 10-15 டேஸ் பிஃபோர் ராஜ்கண்ணன் சார் வந்திருக்காங்க, ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவர் ஃபோன் பண்ண உடனே அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ்கண்ணன் சார் முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவரை நான் பார்த்தேன். அவர் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். கமல் அவரை அந்த விஸ்வரூபம் படம் ப்ராப்ளம் திஸ்டிங்காக இருக்கும்போது ராஜ்கண்ணன் சார் அவர் ஒரு அறிக்கை விட்டார். நான் 16 வயதில் படத்தை புதுப்பிச்சு சினிமாஸ்கோப்பில் பண்ணி டிஎல்ஆர் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் ரிலீஸ் பண்ணுவேன், அதில் வர்ற பணத்தை எல்லாமே நான் கமலுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவரே கஷ்டத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது தானாக முன்னுக்கு ஒரு ஹீரோவுக்கு தன்னுடைய ஹீரோவுக்கு கஷ்டம் வரும்போது நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லும்போது, அதை பார்த்து நான் ஜஸ்ட் உடனே அப்போவே நான் ராஜ்கண்ணன் சாரை பார்க்கணும்னு நினச்சேன். சரி, வேறு வேலைகள் தான் பார்க்க முடியல. அவர் நான் பார்த்துக்கிட்டே, என்ன சார், என்ன சொல்லுங்கள், என்ன சமாச்சாரம், எனக்கு இந்த ஃபங்க்ஷன்னு இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது எனக்கு தெரியாது, சொல்லுங்கள் ஏதாவது, இல்லை எங்கே இருந்தீங்க, எத்தனை வருஷம், என்ன சமாச்சாரம் அப்படி சொன்னால். கம்ப்ளீட்டாக ஒரு 20 வருஷங்கள் அவர் ரொம்ப மரியாதைஸ்த குடும்பத்திலேருந்து, ரொம்ப பணக்கார இதிலேருந்து, பணத்தோடு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தவங்க. ஒரு சுயம் மரியாதை அண்ட் ஒரு சுயம் ஒரு கர்வம் இல்லை, நான் ஒரு அகங்காரம் இல்லை, ஒரு மரியாதை, ரொம்ப மரியாதை வந்த ஒரு கண்ணியமான ஒரு ஆள். அந்த படம் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்காங்க 5 லட்சம். அந்த 5 லட்சம் அப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த படம் எடுக்கும்போது யாருமே வாங்கலை. அப்போவே ராஜ்கண்ணன் சார் அந்த படத்தை யாருக்கும் கொடுக்காம அவர் கேட்ட வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார். அவரே ரிலீஸ் பண்ணி அந்த பக்கம் மிகப்பெரிய வெற்றியான பிறகு முதல்ல ஒரு ஸ்டார்ஸுங்க, ஆல்ரெடி கமல்ஹாசன் ஆல்ரெடி வெரி பிக் ஸ்டார். நான் கூட ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தேன், ஸ்ரீதேவி கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சு எடுத்தது. ரெண்டாவது படம் புது முகங்களை எடுத்தது, எல்லாம் கம்ப்ளீட்டாக புது முகங்களை வச்சுட்டு அவர் படம் எடுத்தார், கிழக்கே போகும் ரயில். ஸோ அதுக்கப்புறம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நான் சொன்னால், பணம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தால் கூட சுயமரியாதை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரும்போது நான் கேட்டேன், சரிங்க இந்த படத்தில் யாருங்க இந்த படம் ரிலீஸ் பண்ணுறீங்க, இந்த படம் உங்களுக்கு வருதா, எனக்கு தான் வருது, அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினட்டாக நான் வர்றேன், இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினெட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபினட்டாக ஆண்டவன் கைவிட மாட்டா. கஷ்டகாலங்கிறது எல்லாருக்குமே வரும், அது நிரந்தரமாக இருக்காது. ஸோ நான் நல்ல காலம் ஆகட்டும் கெட்ட காலம் ஆகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது, வந்து போகிறது தான். ஸோ உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு, இந்த விழாவுக்கு டெஃபினட்டாக நான் வர்றேன், நான் கலந்துக்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும், நீங்கள் எல்லோரும் வெற்றி அடைய செய்யணும். ராஜ்கண்ணன் சார் மாதிரியே நிறைய ப்ரொடியூசர்ஸுங்க நல்லா வாழ்ந்து நல்லா இருந்த கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த படங்கள்லாம் மறுபடியும்
அது வந்து நல்லா ஓடினா அதை விட என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேறு யாருமே கிடையாது. இந்த படம் 100% டெஃபினட்டாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓடும், நீங்கள் ஓட வைக்கணும், நல்லா ஓடணும் சொல்ல ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.